நம்ம சந்தோஷமா இல்லைன்னா நம்ம நேரத்தை கழிக்கிறதுக்கு நம்ம இந்த ஊரை விசிட் பண்ணி பாக்குறோம். பட் நிறைய உயிர்கள் இங்க போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊர்ல மக்கள் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்களேன், இன்னும் குடிசை வீடெல்லாம் நிறைய இருக்குங்க. இங்க நம்ம அரச்சல் முனைன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன்ல ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இதுதான் நம்ம இந்தியாவோட எண்டு. இது பிரிட்டிஷ் காலத்துல கட்டின சர்ச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம யாராச்சும் சிக்கலையோ இல்லைன்னா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ட்ரெயினை காணலன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சண்டை பிடிச்சிங்கன்னா ஊமை கூத்து தருவாங்க. ஸோ கைஸ் இதான் இந்த ராமர் கோயில். நம்ம தனுஷ்கோடி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ட்ரைட் ரோடு தான். ஏன்னா நம்ம சந்தோஷமா இல்லைன்னா நம்ம நேரத்தை கழிக்கிறதுக்கு நம்ம இந்த ஊரை விசிட் பண்ணி பாக்குறோம். பட் நிறைய உயிர்கள் இங்க போயிருக்குன்னு சொல்லலாம். 1964 ஒரு சுனாமி வந்திருக்கு. அதாவது பயங்கரமா புயல் காற்று 250 கிலோமீட்டர் வேகத்துல புயல் காற்று அடிச்சிருக்கு. ஸோ அதில் இந்த ஊரே காணாமல் போயிட்டுங்க. ஸோ நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப சோகமான விஷயம். நம்ம அதை இப்போ விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த ஊர்ல மக்கள் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க பெருசா யாரும் இல்ல, ஆனா பக்கத்துல சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன தனுஷ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ சொன்னாரு. கைஸ் இந்த ராமேஸ்வரத்தை பத்தி கிளியரா ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதை நான் ஒன்லி போஸ்ட் பண்ணிருப்பேன், இல்ல இதுதான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எது ஃபர்ஸ்ட் பண்ண போறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய வீடியோ இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் பார்த்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ கைஸ் இதான் நம்ம நண்பர். ப்ரோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஸோ கைஸ் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ அவர் தான் என்ன போறாரு, ஃப்ரெண்டில் போறாருல, எக்ஸ்ட்ரீம் 125. ஸோ கைஸ் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. செக் போஸ்ட் தாண்டின அப்புறம் இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷூட் தான் போட்டுட்டு இருக்காங்க. நார்மல் போலீஸ் கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகிற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இங்கே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கைஸ். நல்ல ஒரு ஹேபிட்னு சொல்லலாம். ஸோ என்கிட்ட பேக்கில் பிளாஸ்டிக் இருக்கு, அதை நான் கீழே எடுத்து போட மாட்டேங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு அது தனியாக. ஸோ நம்ம ஃப்ரெண்டில் போகிறாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். இவரும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. நான் அவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒருத்தர் இங்கே பேசுறதை விட அவங்க ஊர்ல இருந்துட்டு அவங்க ஊரை பத்தி அவங்க பேசுறது ரொம்ப டீட்டெயில்டா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால அவரோட சேனலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் 125 மோஸ்ட் அக்ரெசிவ் 125 டிசைன்னா அது இந்த வண்டி தாங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிசைன் சொல்லலாம் இந்த வெஹிக்கிள். ஸோ பாருங்களேன் கப்புள்ஸ் சாலே அப்படியா. ஸோ விசிட் பண்ண நல்லா இருக்குல்ல. இல்லைன்னா தனுஷ்கோடி போவோம், போயிட்டு இங்கே வருவோம். சரி. ஸோ கைஸ் இங்கே ஒரு கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அது கடலுக்கு நடுவில் இருக்குங்க. ஸோ கடலுக்கு உள்ளாடி இருக்கு. ஸோ இந்த கோயிலை நம்ம வரம்ப விசிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடி தான் போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கடலுங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. நேற்றுக்கு முந்தினதெல்லாம் ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு மழை இல்லைங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு கரெக்டான ஒரு வெயில் இருக்குங்க. ஸோ தனுஷ்கோடி இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஸோ கிட்டத்தட்ட நான் 758 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்களேன், இன்னும் குடிசை வீடெல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே ரோட் சைடில் நிறைய குடிசை வீடெல்லாம் பார்க்குறேன். ஸோ குடிசை வீடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ எங்கள் ஊர்லலாம் குடிசை வீடை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ குடிசை வீடு கிடையாது எங்க ஊர்ல. பட் இங்க குடிசை வீடு இன்னும் இருக்குங்க. இங்க வந்துட்டோமா தனுஷ்கோடியா? ஸோ கைஸ் இதான் பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்க. ப்ரோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்? அரச்சல் முனையா? ஓகே. ஸோ கைஸ் இதாங்க தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடியில் தான் ஸோ அந்த சர்ச்சு எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ கைஸ் நம்ம போயிட்டு இருக்கிறது அரச்சல் முனை. அதாவது தனுஷ்கோடி தாண்டி நம்ம அரிச்சல் முனை தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அரிச்சல் முனைனா இந்த ரோட எண்டு. அந்த அரிச்சல் முனையிலிருந்து பார்த்தா நம்ம ஸ்ரீலங்கா தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ இங்க வந்தப்போ வேன் இருக்குல்ல, வேன் ரைடெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. ஸோ அது எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்ட கேட்கலாம் சரியா. ஸோ அது எனக்கு மறந்தே போச்சு, எப்படியெல்லாம் வந்து எங்க போனேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை.
கைஸ் ஃபைனலி நம்ம இங்கே லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பேரிகேட் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் தான் 4 வீலர்ஸ் எல்லாம் அலோடு, 2 வீலர்ஸுக்கு உள்ளே அலோடுங்க. ஸோ அதனால் ஃபுல்லாடி பதுக்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இதான் கைஸ் எண்டு. இதான் எண்டு. இதுக்கப்புறம் கடல், அதுக்கப்புறம் இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கா, சரி அந்த சைடு. ஸோ ஹாய் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இவரும் யூடியூபர் தான். இவரோட சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ராமேஸ்வரத்தை பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக ப்ரோயோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம அர்ச்சல் முனைன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இதுதான் நம்ம இந்தியாவோட எண்டு. இதுக்கப்புறம் இந்த கடலுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம இந்த இந்தியாவோட எண்டில் தான் நிற்கிறோம். ஸோ நம்மளோட சிபிஆர் 150 தான் நிற்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட எக்ஸ்ட்ரீம் 125 தான் நிற்குது. ஸோ அவர் தான் இங்கே நிற்கிறாரு. ஸோ ஓகே கைஸ். ஸோ கைஸ் இங்கே நார்த் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த எண்ட் இருக்கு தெரியுமா, அந்த எண்டில் தான் ஸ்ரீலங்கா இருக்குது. அதாவது இங்கிட்டு பார்த்தா இப்போ தெரிய மாட்டேங்குது, அது ஃபாகாக இருக்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அங்கே எண்டில் தான் இருக்குது. ஸோ பைனாக்குலரோ ஏதாச்சும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுங்க. சரியா, ஸ்கூல் படிக்கும்போது டூர் கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ தனுஷ்கோடிக்கு. அப்போது தனுஷ்கோடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரோடு கிடையாது, இந்த ரோடு கிடையாது, இந்த ரோடு இப்போ போட்டது. ஸோ தனுஷ்கோடியிலேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரு அந்த மணலில் வேனில் கூட்டிகிட்டு வருவாங்க. அதாவது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வேனில் ரேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்னென்னா ரீசெண்டாக ரோட் போட்டிருக்காங்க. இந்த ரோடு போடுறதுக்கு காரணமே இந்த நார்த் இந்தியன்ஸ். அதாவது இப்போ நிறைய பேர் இங்கே நார்த் இந்தியன்ஸ்லேருந்து விசிட் பண்ண வராங்க. ஸோ அதனால தான் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி கண்டிப்பாக இங்கே ரோடு போடுறது வாய்ப்பே கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் மக்கள் ரொம்ப கம்மியாக. ஸோ அதனால் ரோடு போட மாட்டாங்க. ஸோ கைஸ் நம்ம நீ தனுஷ்கோடி தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச்சுங்க. ஸோ என்னென்னா அந்த புயல் வந்த அப்புறம் இந்த சர்ச்சு மொத்தமாக அழிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சர்ச்சு தான் இப்போ மொத்தமாக அடையாளமாக நிற்குதுன்னு சொல்லலாம். இந்த சர்ச்சு பார்த்தீங்களா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச்சுங்க. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச்சு. ஸோ அந்த 1964 வந்த அந்த சுனாமி, அந்த புயலால் இந்த சர்ச்சு மொத்தமாக சேதடைஞ்சிட்டு இப்போ சர்ச்சு இது நினைவு இடமாக வச்சுருக்காங்க. ஸோ அதாவது நான் முன்னாடி வர்றப்போ, ஸ்கூல் படிக்கும் வர்றப்போ இந்த செவர்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த செவர் இல்லை. அன்னைக்கு நான் வர்றப்போ இந்த உள்ளாடியெல்லாம் விசிட் பண்ணேன். இங்கே தான் அந்த ராமர் கோயில் இருக்குது. அடுத்தது அந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ அந்த புயலால் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மொத்தமாக பழுது அடைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம யாராச்சும் சிக்கலையோ இல்லைனா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ட்ரெயினை காணலாம் சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சண்டை பிடிச்சிங்கன்னா ஊமை கூத்து தருவாங்க. ஸோ இது பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நாங்கள் ஒரு போர்டில் காமிச்சேன்ல, அந்த தண்ணி தானே ப்ரோ இது. இப்போ பாருங்களேன், நல்ல தண்ணியாக இருக்குது. தண்ணி ஆனால் ஆழம் இல்லை இன்னைக்கு, ஹீட்டு கம்மியாக இருக்குது. ஸோ கைஸ் இதான் இந்த ராமர் கோயில். அதாவது நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே வந்து பார்க்குறதுக்கு வாரது இந்த ராமர் கோயிலுக்கு வேண்டி தான் வருவாங்க. அதான் கும்பிடுறாங்க. அதுவா ஓ கைஸ், அதான் கும்பிடுறாங்கல்ல, அதான் ராமரோட பாதமா. நான் மகாபிரபு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அந்த பாதம் அதில் தான் இருக்கு. ஓ ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸா, பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. நம்ம எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதாவது 1964க்கு முன்னாடி இது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்து 1964க்கு அப்புறம் ரொம்ப சோகமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு ஏரியாவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1964 டிசம்பர் 22 இந்த ஊரில் ஒரு புயல், அதாவது ஒரு சுனாமி வந்து தாக்குச்சு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ நைட்டு நேரத்தில் இந்த புயல் வந்துடுங்க. ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. தூங்கிட்டு இருக்கிறப்போவே வெள்ளத்தில் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டைம் தான் சென்னையிலேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரெயின் வந்துருந்துங்க. அந்த ட்ரெயினும் சிக்னல் இல்லாமல் பாம்பன் பாலத்தில் பக்கத்தில் நின்றுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் என்னென்னா பாம்பன் பாலம் கடக்கிறப்போ அந்த புயல் அந்த ட்ரெயினையும் அடிச்சிட்டுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு மேலே அதுலேயும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமான சூழ்ந்த ஊருங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஃபேமிலி இல்லாமல் ஃபேமிலியே மொத்தமாகவே இறந்துட்டாங்க. ஸோ எதுக்கு சம்பாதிச்சோம் எதுக்கு இருந்தோன்னே தெரியாமல் போயிட்டாங்க. ஸோ அதை இப்போது நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நினச்சி வந்து நம்ம விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ்
நம்ம தனுஷ்கோடியில இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம்.